5986 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கப் போகிறோம் என்ற இலக்குடன் ரஷ்யாவுக்கான நமது விமான பயணம் தொடங்கியது. ரஷ்யாவில் இருக்கும் 4 நாட்களில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது குறித்து நமது ஒளிப்பதிவாளருடன் பேசும்பொழுதே நமது பயணம் குறித்தோர் அறிமுகம். ரஷ்யா கேட்டவுடன் நம் அனைவருக்கும் அதிக பரிச்சயமானது போல் இருக்கும் ஒரு நாடு. அந்த அளவுக்கு நம்மோடு ஒரு காலத்தில் பின்னி பிணைந்திருந்த சோவியத் யூனியன் 92ஆம் ஆண்டு ரஷ்யாவாக உருவெடுத்த பிறகு நமது நெருக்கம் குறைந்தாலும் ரஷ்ய உதவியுடன் அமைக்கப்படும் கூடங்குளம் அணு உலை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தவுடன் ரஷ்யா குறித்து பலரும் பேச ஆரம்பித்தனர். இந்த சூழலில் அந்த நாட்டிற்கு போகும் வாய்ப்பு கிடைத்தவுடன் அதிலும் அந்நாட்டின் அணு உலையை பார்வையிட அழைக்கப்பட்டிருக்கும் முதல் இந்திய தொலைக்காட்சி நாம் தான் என்றபோது சற்று பெருமிதத்துடன் ரஷ்யாவுக்கு புறப்பட்டோம். சென்னையிலிருந்து டெல்லியில் காத்திருத்தல் போக மாஸ்கோவிற்கு மொத்தம் 8.5 மணி நேரம் விமான பயணம். விமானத்திலிருந்து இறங்குவதற்கு முன்னதாகவே அடர் பசுமைகளுக்கு நடுவே ஆங்காங்கே கான்கிரீட் காடுகளாக எழுந்து நின்ற ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவின் கட்டிடங்கள் நம்மை வரவேற்றன. செர்மித் சேவா மாஸ்கோவில் உள்ள 4 விமான நிலையங்களுள் ஒன்று. நட்சத்திர ஓட்டல் போன்றுள்ள மாஸ்கோவின் மிகப்பெரிய விமான நிலையமான செர்மித் சேவா விமான நிலையத்தில் கடந்த ஆண்டு மட்டும் 12 கோடி பயணிகள் வந்து சென்றுள்ளதாக கூறுகிறது தகவல் பலகை. அது மட்டுமல்ல, நாம் அந்த விமானத்தையும் சேர்த்து இந்த ஆண்டு இதுவரை 2,02,048 முறை விமானங்கள் வந்து சென்றுள்ளன. இத்தகைய பெருமை மிகு விமான நிலையத்தின் உள்ளேயே வந்து செல்கிறது சாப்சன் ரயில். சாப்சன் ரயில் ரஷ்யாவின் அதிவேக ரயில் மட்டுமல்ல, உலகின் வேகமான ரயில் சேவைகளில் இதுவும் ஒன்றாக அறியப்படுகிறது. தலைநகர் மாஸ்கோவில் இருந்து ரஷ்யாவின் 2வது பெரிய நகரமான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரம் வரை செல்லும் இந்த ரயில் அதிகபட்சமாக மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது. ஆனால் சாதாரணமாக 180 கிலோமீட்டர் முதல் 200 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த சாப்சன் ரயிலில் 2 மணி நேரம் பயணித்தோம். நமது ஊர் சதாப்தி ரயில் சேவையைப் போல பன்மடங்கு சகல வசதிகளுடன் இருக்கும் இந்த ரயிலில் இருந்து இறங்கியவுடன் 1 மணி நேர சாலை பயணம். நமது இலக்கான கலினின் அணு மின் நிலையத்திற்கு சென்றோம். ரஷ்யாவின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள கலினின் அணுமின் நிலையத்திற்கு தற்போது வந்திருக்கிறோம். இந்த அணுமின் நிலையம் ரஷ்யாவின் முக்கியமான நகரங்களான மாஸ்கோ, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு இந்த கலினின் அணுமின் நிலையத்திலிருந்து தான் 4000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்து அனுப்பப்படுகிறது. இங்கிருந்து மின்சாரம் எவ்வாறு அனுப்பப்படுகிறது, இங்குள்ள பாதுகாப்பு அம்சங்கள் என்ன, இந்த அணுமின் நிலையம் எவ்வாறு செயல்படுகிறது, எந்தெந்த வகையிலான பாதுகாப்பு அம்சங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து இனி அந்த அணுமின் நிலையின் உள்ளே சென்று பார்க்க இருக்கிறோம். நம்முடன் ஜோர்டான், பிரான்ஸ், துருக்கி, செக் குடியரசு உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த செய்தியாளர்களும் சேர்ந்து கொண்டனர். நுழைவாயிலில் நம்மை அக்குவேறு ஆணிவேராக அலசி ஆராய்ந்தனர். அதை படமாக்குவதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. உடனடியாக தலைக்கவசம், கையுறை உள்ளிட்ட அடிப்படை பாதுகாப்பு கலன்களுடன் அணுமின் நிலைய வளாகத்திற்குள் நுழைந்தோம். கூடங்குளம் அணு மின் நிலையம் குறித்து பெரும் சர்ச்சை தாயகத்தில் எழுந்துள்ள நிலையில் ரஷ்யாவின் முக்கியமான அணு உலையான கலினின் அணு மின் நிலையத்தின் பாதுகாப்பு மற்றும் செயல்பாடு குறித்து ஆழமாக அறிய முற்பட்டோம். ரஷ்ய மொழியை ஆங்கிலத்தில் நமக்கு சொல்வதற்காக ஒரு மொழிபெயர்ப்பாளரையும் நம்மோடு சேர்த்துக் கொண்டோம். அணு உலையின் மூத்த கண்காணிப்பாளர் பாஸ்கோ செய்தியாளர் குழுவுக்கு 84ஆம் ஆண்டு முதல் இயங்கி வரும் கலினின் அணுமின் நிலையத்தின் அமைப்புகள் குறித்து விளக்கிக் கொண்டு வந்தார். அப்பொழுது குளிர்விப்பானாக பயன்படுத்தப்படும் தண்ணீர் மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் இடத்திற்கு வந்தோம். கலினின் அணுமின் நிலையத்தில் குளிர்விப்பதற்காக பயன்படுத்தப்படும் தண்ணீர் இந்த வழியாகத்தான் வெளியேற்றப்படுகிறது. இந்த தண்ணீரின் வெப்பநிலை 35 டிகிரி சென்டிகிரேட் ஆகும். இங்கிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர்
கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு பயணம் செய்து அருகிலுள்ள உடன்மலையா ஏரியில் கலக்கிறது. அங்கு 25 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை காணப்படுகிறது. ஆனால் இந்த இடத்தில் 35 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் கழிவுநீர் வெளியேற்றப்படுகிறது. மிகவும் பாதுகாப்பாக வெளியேற்றப்படும் இந்த தண்ணீர் இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து உடல்மையோ ஏரியில் கலக்கிறது. அங்கு வெப்பநிலை 25 டிகிரியாக இருக்கிறது. குளிர்விப்பானாக பயன்படுத்தப்பட்டு வெப்பநீர் வெளியேறும் இடத்திலிருந்து நீண்ட நெடிய குழாய்களை பார்த்து கொண்டே அணு உலையை வெளியிலிருந்து பார்வையிட்டோம். கலினின் அணு மின் நிலையத்தை பொறுத்தவரை 4 அணு உலைகள் இருக்கின்றன. அதில் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது 3வது அணு உலை. 3 அடுக்கு சுற்றுச்சுவர் பாதுகாப்புடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலைக்குள் தான் யுரேனியம் எரிபொருள் சிறு சிறு கேப்சூல் மாத்திரை வடிவில் உருளைகளுக்குள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளது. இதன் வெளிச்சுவர் மட்டும் 4 அடி பருமன் கொண்டது. உள்ளே செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு அம்சங்கள் அனைத்தும் சர்வதேச அணுசக்தி முகமையின் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டு தற்போது பாதுகாப்பாக இயங்கி வருவதாகவும், ஜப்பானின் ஃபிகுஷிமா அணு உலை விபத்துக்கு பிறகு கூடுதல் பாதுகாப்பு அம்சங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அணுமின் நிலையத்தின் தலைமை இயக்குனர் மிகாயில் கனிஷேவ் நம்மிடம் தெரிவித்தார். Среди атомных станций в части блока номер 4 реализовали дополнительные проектные решения, которые ஃபிகுஷிமா விபத்துக்கு பிறகு கலினின் அணு உலையில கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை செஞ்சிருக்கோம். குறிப்பா அவசர காலத்துல மின்சாரம் தடைபட்டா குளிர்விப்பான்களுக்கு தேவையான மின்சக்திக்கு ஏற்பாடும் செஞ்சிருக்கோம். அதற்காக நடமாடும் டீசல் ஜெனரேட்டர்கள் தயார் நிலையில வச்சிருக்கோம். அதுவும் தனித்தனியா 4 உலைகளுக்கும் போதிய அளவு மொபைல் ஜெனரேட்டர்களும் இருக்கு. இந்த மொபைல் ஜெனரேட்டர்களை பயன்படுத்துவது குறித்து உரிய விதிகளை உருவாக்கி ஊழியர்களுக்கும் போதிய பயிற்சியும் கொடுத்திருக்கோம். இந்த மாதம் இதுக்காக பாதுகாப்பு ஒத்திகையையும் நடத்த இருக்கிறோம். மேலும் கூர்மையாக விளக்கும்படி கூறிய பொழுது பௌதீக பேராசிரியர் போல் நம்மிடம் பேச ஆரம்பித்து விட்டதால் உலையின் அடுத்த கட்டத்திற்கு நம்மை அழைத்துச் செல்ல கூறினோம். படிக்கட்டுகள் மூலம் சுரங்கப்பாதை போல் 15 மீட்டர் ஆழத்திற்கு கீழே இறங்கிய பொழுது அணு உலையின் முக்கியமான இடத்திற்கு வந்துவிட்டதாக கூறினர். தற்போது கலினின் அணு மின் நிலையத்தின் முக்கிய இடமான 3வது அணு மின் உலையின் மைய கட்டுப்பாட்டு அறைக்கு வந்திருக்கிறோம். இங்கு இந்த மின் நிலையத்தை பொறுத்தமட்டில் 4 மின் உலைகள் இருக்கின்றன. 4 மின் உலைகளுக்கும் தனித்தனியாக கட்டுப்பாட்டு அறைகள் இருக்கின்றன. தற்போது நாம் நின்று பார்த்து கொண்டிருக்கும் கட்டுப்பாட்டு அறை 3வது அணுமின் உலையின் கட்டுப்பாட்டு அறை. இங்கிருந்து தான் அணுமின் நிலையத்தின் செயல்பாடு மற்றும் மின்சாரம் எந்த அளவுக்கு உற்பத்தி செய்யப்படுகிறது, கசிவுகள் ஏதேனும் இருக்கிறதா, பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறதா போன்ற அனைத்துமே இந்த மின் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தான் கண்காணிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு 6 மணி நேரத்திற்கும் 3 நபர்கள் இங்கு பணிபுரிகிறார்கள். அவர்கள் இந்த மின்சாரம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, செயல்பாடு எப்படி இருக்கிறது, கசிவுகள் ஏதேனும் இருக்கிறதா போன்ற அனைத்தையும் துல்லியமாக கண்காணித்துக் கொண்டிருக்கின்றனர். 24 மணி நேரம் கண்காணிக்கப்படும் வகையில் பல்வேறு கருவிகள் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் மின்சாரம் ஒவ்வொரு நொடியிலும் மின்சாரம் எவ்வளவு உற்பத்தியாகிறது என்பதை மிக தெளிவாக நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது கூட நீங்கள் பார்க்கலாம் 11 மணி 9 நிமிடங்கள் 31 வினாடிகள் இருக்கிறது மணி. அதற்கு கீழாக 3வது காலத்தில் நீங்கள் பார்க்கலாம் 1033, 32, 31 நொடிக்கு நொடிக்கு மின்சாரம் எவ்வளவு தயாரிக்கப்படுகிறது. இந்த ஒரு 3வது அணுமின் உலையிலிருந்து தயாரிக்கப்படும் மின்சாரத்தின் அளவு நொடிக்கு நொடி பதிவாகி கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு மின்சாரம் தயாரிக்கப்படும் என்பதை இங்கே பார்த்து நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கலாம். இந்த மைய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அணுமின் நிலையத்தில் உள்ள அணு உலை 3வது அணு உலை மட்டுமல்ல மற்ற இடங்களில் நடைபெறுவதும் கண்காணிக்கப்படுகிறது. தற்போது நீங்கள் பார்க்கலாம் முதல் கணினி திரையில் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் இந்த உடுமுலா ஏரியின் காட்சிகளை பார்க்கிறோம். அதற்கு அருகிலே எவ்வளவு மின்சாரம் எந்த நொடியில் பதிவாகிறது என்ற தகவல் இருக்கின்றன. அதற்கு பக்கத்தில் எந்த இடத்தில் என்ன செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்ற காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்த திரையில் பார்க்கும்போது எந்தெந்த இடத்தில் எந்தெந்த அளவு மின்சாரம், எந்த அணு உலைகளில் எந்த அளவுக்கு மின்சாரம் பதிவு செய்யப்படுகிறது, எப்படி தயாரிக்கப்படுகிறது, அதன் அளவீடுகள் குறியீடுகள் என்ன என்பதெல்லாம் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த காட்சிகள் அனைத்தும் மைய கட்டுப்பாட்டு அறையில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. ரஷ்ய அணுமின் நிலையத்தில் நுழைந்து அதனை பார்வையிட்டு செய்தி சேகரித்த இந்தியாவின் முதல் மின்னணு ஊடகம் புதிய தலைமுறைதான் என்ற தகவலை ரஷ்ய விஞ்ஞானிகள் நம்மிடம் பகிர்ந்து கொண்டனர்.
அந்த தகவலுடன் அணுமின் நிலையத்தின் மிக இரைச்சலான இடமாக கருதப்படும் மிக பெரும் டர்பைன்கள் அமைந்துள்ள இடத்திற்கு வந்தோம். எரிபொருள் யுரேனியம் அமைக்கப்பட்டுள்ள அணு உலையிலிருந்து அணு வினையின் காரணமாக உற்பத்தியாகும் வெப்ப சக்தி நீராவியாக உருமாறி இங்குள்ள டர்பைன்களை நிமிடத்திற்கு 3000 முறை சுற்ற வைத்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது என ரஷ்ய விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். டர்பைன் அறையிலிருந்து வெளியே வந்தவுடன் அணுமின் நிலைய வளாகத்தில் இருந்த 4 அணு உலைகளையும் பார்க்க முடிந்தது. 4வது அணு உலை கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் மின் உற்பத்தி செய்து வருகிறது. 3000 பேர் பணியாற்றும் இந்த கலினின் அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பு நுழைவாயிலில் மட்டுமே கடுமையாக இருந்தது. 20 கால்பந்து மைதானங்களை ஒரு சேர வைத்தால் போல் பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த அணுமின் நிலைய வளாகத்தை முற்றிலும் பார்வையிட்ட பொழுது பாதுகாப்பு வீரர்கள் 50 பேர் மட்டுமே நம் கண்ணில் பட்டனர். நமது கூடங்குளத்தை போல் எங்கு நோக்கினும் போலீஸ் பாதுகாப்பு கண்ணில் படவில்லை. இந்த அணுமின் நிலையத்திற்கு வெளியே வந்தால் செம்பரம்பாக்கம் ஏரியை போல் 30 மடங்கு பெரிய உதோமிலா ஏரிக்கு வந்தோம். இங்குதான் அணுமின் நிலையத்திலிருந்து வெளியேறும் வெப்பநீர் கலக்கிறது.